ஏங்க, விவசாய கடன் 50,000 ரூபாய் தள்ளுபடி செஞ்சதுக்கு இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம், ஐயோ அம்மா அப்பான்னு இந்த விவசாயிகளை நீங்கள் விவசாயிகளாம் என்னன்றதெல்லாம் தெரியலை. ஆனால் இப்படி எல்லாரும் குதிக்கிறீங்களே, இது நியாயமா? கடன் வாங்கினா அந்த கடனை கட்டணுமா இல்லையா? விவசாயம் இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, கடன் வாங்கினா அந்த கடனை கட்டணுமா இல்லையா? இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஏதோ ஒரு ஆட்சி வந்தாக்க கடனை பூரா ரத்து பண்ணுவாங்கன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லாம் நிறைய விவசாயம் இல்லாதவங்களும் அவங்கக்கிட்ட விவசாய நிலம் இருக்கும், ஆனால் விவசாயம் பண்ண மாட்டாங்க. அவங்க போய் லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி பயிர் லோனுக்குன்னு சொல்லி அவங்க எந்த பயிரும் வாங்குறதெல்லாம் கிடையாது, பயிரும் வாங்குறதில்ல, ஒன்றும் வாங்குறதில்ல. போய் அந்த மாதிரி கடனை வாங்கி அவங்க அதை வட்டிக்கு விட்டு இல்லை வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் அவங்க சம்பாதிக்கிறாங்க. எந்த அரசு வந்ததுன்னா எப்போ நம்மளுக்கு இந்த கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு இதை நம்பிக்கிட்டே இருந்து அதை திருப்ப மாட்டாங்க, அந்த நகையை திருப்பவும் மாட்டாங்க, அதுக்கு வட்டியும் கட்ட மாட்டாங்க. இதுக்காகவே ஒரு கூட்டம். எங்கள் மாமனாரும் ஒரு விவசாயி தாங்க, ஒரு கம்மியான ஒரு நிலம் தாங்க வச்சுருக்காரு. இது வரைக்கும் அவர் இதை பற்றி கேட்டதும் கிடையாது. இந்த மாதிரி கடன் வாங்கினாலும் ஒரு கடனை கட்டிடுவாருங்க. இல்லை, எதுக்காக கடன் வாங்குறீங்க? இப்படி ரத்து பண்ணிடுவாங்கன்னு நினச்சி தானே வாங்குறீங்க. அப்புறம் கடன் ஆகாமல் என்ன செய்யும்? நீங்கள் கடனை வாங்கி நீங்கள் வாயில் போட்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு எனக்கு விலை சரியாக கிடைக்கல, நிறைய விலை கொடுங்க, எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டமாகுது, நாங்கள் இவ்வளவு போட்டோம், எங்களுக்கு தண்ணியில் இப்படி போயிடுச்சு, எங்களுக்கு இவ்வளோ நஷ்டம் ஆகிடுச்சு, அதனால் எங்களுக்கு இவ்வளோ கொடுங்கன்னு கேளுங்க. அது ஒரு நியாயமாக இருக்கும். ஆனால் இப்படி வாங்கின கடனை ரத்து செய்யின்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமாக இருக்கா? இன்னமும் 2026 இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எதுவுமே தெரியாமல் தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்களா? சொல்லுங்கள். இன்றைக்கி எப்படா இவங்க நகை கடனை ரத்து பண்ணுவாங்கன்னு சொல்லி நகையை கொண்டு போய் வச்சுவிட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க. நிறைய பேர் லோன் வாங்கிட்டு வட்டி கட்ட மாட்டாங்க, எப்போ வேணாலும் இது ரத்தாகலான்னு. ஏழைன்னு மட்டும் சொல்லட்டும் பாரு, ஒரு கண்டிஷனான முறையாக இருக்கட்டும் பாருங்களேன், உடனே எல்லாத்தையும் திருப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரத்துன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது இதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு இது சுமையாக தானே ஏறும். அப்போ அந்த சுமையை சமாளிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பக்கெட்டு விலைவாசியை ஏற்றி தானே ஆகணும். நீங்கள்லாம் தின்னுட்டு போகிறதுக்கு சாதாரணமாக நாங்கள்லாம் அதுக்குள்ள பணம் கட்டுற மாதிரி இருக்கும். விவசாயிகள் நியாயமான முறையில் நடந்துக்கணும். கடன் வாங்கினா கடனை கட்டணும்னு நினைங்க. கடன் வாங்கினா கடனை கட்டணும்னு நினைக்கிறதே இல்லை. எப்படா ரத்து பண்ணுவாங்க, எப்படா நாம் அந்த கடனை அப்படியே வலிச்சு வாயில் போட்டுக்கலான்னு நினைக்காதீங்க. வேறு வழியில் உங்களுக்கெல்லாம் செலவு வரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.